நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 16. அடுத்த நாள் காலையில் அலுவலகம் வந்த ஆதி யாழினிக்கு நிறைய கட்டளைகள் பிறப்பித்தான். யாழினி, நியூ சைட்டுக்கு ஆர்டர் பண்ண திங்ஸ் வந்துடுச்சா? வந்துடுச்சு சார். சரி, மேகசினில் ஆட் கொடுங்க. ஓகே. பில்லிங் அண்ட் பேக்கிங் ப்ராசஸ் அண்ட் டிரைவர்ஸ், இது ஒரு ஆட் கொடுங்க. தென் அனதர் இன்டர்வியூ ஃபார் கிராஜுவேட்ஸ் கொடுத்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க யாழினி. சரிங்க சார். நம்ம இது வரைக்கும் ஆர்டர் பண்ணது கரெக்டாக டெலிவரி பண்ணுறாங்களான்னு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நானும் விஷ்ணுவும் நம்ம நியூ சைட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடும் என்று கிளம்பினார்கள். ஆதியும் விஷ்ணுவும் அவர்கள் வேலை நடக்கும் சைட்டுக்கு சென்றார்கள். அது டிமார்ட்டின் ஒர்க்வேர் ஹவுஸாக தயாராகி கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் சதுரடியில் பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருந்தது. ஆதி தனது கம்பெனியின் முன்னேற்றத்தை கணக்கில் கொண்டு இப்போதிலிருந்தே அதற்கான வேலைகளை ஆரம்பித்தான். ஆதி ஒவ்வொன்றாக கவனித்து கொண்டிருக்க விஷ்ணு ஏதோ யோசனையிலேயே இருந்தான். அதை கவனித்த ஆதி, மச்சான் என்னாச்சுடா என்று விசாரிக்க, மச்சி நேற்று நல்லா தானே இருந்த, அப்புறம் ஏண்டா திடீர்னு மூட் ஆஃப் ஆன என்று கேட்க ஆதியின் முகம் இறுகியது. அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ என்கிட்ட எல்லாமே சொல்கிறியா என்ன? ஆதி அவனது கேள்வியில் திடுக்கிட்டான். நீ கரெக்டாக இரு, நானும் கரெக்டாக இருக்கேன் என்று ஆதி அழுத்தமான குரலில் கூறினான். விஷ்ணு ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றான். மச்சி, அந்த டெண்டர் என்னாச்சு? இன்றைக்கி என்னன்னு தெரிஞ்சிடும்டா. நான் சொன்ன மாதிரி தானே அனுப்பினேன். ஆமாம் ஆதி. ஓகே, பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு நான் ஆவலாக இருக்கேன் மச்சி என்றவனை பார்த்து கண் சிமிட்டினான். வசி ராஜை பார்க்க சென்றபோது அவன் வசியின் மீது ஏக கோபத்தில் இருந்தான். வசி, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஜி, நான் நீங்கள் சொன்னது எல்லாமே பண்ணேன் ஜி. எங்கே எல்லாம் பண்ணீங்க? அதான் சரியாக தப்பாக பண்ணுறது தானே. ஜி கூல், நான் சூப்பர் ஐடியா வச்சுருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆகும் என்றவன் அதை பற்றி விவரிக்க அதை கேட்ட ராஜின் முகம் பிரகாசமானது. டன் என்றபடி சந்தோஷத்துடன் ராஜ் சென்றான். வசி சிந்தனையில் ஆழ்ந்தபடி வெகு நேரம் நின்றிருந்தான். ஆதியும் விஷ்ணுவும் சிறிது நேரம் சைட்டை பார்வையிட்டவர்கள் அங்கிருந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு சென்றார்கள். இப்போது விஜய் தேறி இருந்தான். அவன் மேற்பார்வையில் சைட்டிற்கான விரிவாக்க வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. கூடவே கைபேசியில் பயன்படுத்துவதற்கான ஆப்பும் தயாராகி கொண்டிருந்தது. விஜய், நல்லா இருக்கீங்களா? இப்போ ஓகேவா என்று ஆதி அக்கறையுடன் விசாரித்தான். நவ் ஐ எம் ஓகே சார். எதுவும் ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், எதுவும் யோசிக்காதீங்க. இல்லை சார், நோ ப்ராப்ளம். ஓகே, எதுனாலும் ஜஸ்ட் ஃபோன் கால் ஆர் மெசேஜ் ஓகே என்று தலையாட்டியவனிடம், அன்னைக்கு அவங்கள யார் அனுப்பிச்சான்னு எதுவும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நோ சார், அவங்கக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணேன். ஓகே என்றவன் திடீரென்று, அவங்க நம்ம விஷ்ணுவை சொன்னாங்களா என்று கேட்க மற்ற இருவரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள். ஆதி என்றவன் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வெளியேறினான். அவன் வெளியேறியதையே பெருமூச்சுடன் பார்த்தவன், ஏசி விஜய், நான் அவனை பார்த்துக்கிறேன் என்று சொன்னவனை விசித்திரமாக பார்த்தான். அதிதேவ் அங்கிருந்து வெளியே வந்தபோது விஷ்ணு அந்த இடத்திலிருந்து வெளியேறி இருந்தான். ச்சே, அதுக்குள்ளே போயிட்டானா என்று நினைத்தவன் விஷ்ணுவுக்கு ஃபோன் செய்ய ஃபோன் முழுவதும் அடித்து நின்றது. திரும்ப இன்னொரு டைம் ஃபோன் செய்ய இப்போது சுவிட்ச் ஆஃப் என்ற மெசேஜ் வந்தது. ஷட் என்று ஆதிக்கு தன்மேலேயே கோபம் வந்தது. அவன் அவசரமாக கம்பெனி நோக்கி காரை ஓட்டினான். ஆதி வந்த வேகத்தை பார்த்து பதறிய யாழினி, என்னாச்சு சார் என்று கேட்க, விஷ்ணு வந்தானா என்று அவளிடம் விசாரித்தான். நீங்களும் அண்ணாவும் தானே ஒன்றா போனீங்க? ஓ காட், அப்போது அவன் இங்கே வரலையா? அண்ணா எங்கே என்று யாழினி அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆதி என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்தான். கேட்குறல்ல, அண்ணா எங்கே ஆதி என்று யாழினி அழுத்தமாக கேட்டாள். ஒரு நிமிடம் அவளையே பார்த்தவன் நடந்ததை தெரிவித்தான். டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? அண்ணாவை பார்த்து உனக்கு எப்படி இப்படி கேட்க மனசு வந்தது? யாழினி,
அவர் உனக்காகவே இருக்கிற மாதிரி இருக்காரு. அவரை பார்த்து இப்படி கேட்பியாடா? நீ எல்லாம் என்ன ஃப்ரெண்டு? இவ்வளோதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா? பேபி, நான் சொல்கிறது கேளு என்று அவன் குறுக்கிட, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், போடா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் என்று சொல்ல, ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்று உருமினான். அவள் எதற்கும் அசராமல் அவனை பார்வையாலேயே பஸ்பமாக்கி விட்டு சென்றாள். யாழ்னி சென்ற பிறகு சிறிது நேரம் யோசித்தவன் பிறகு ஞாபகம் வந்தவனாக சில ஃபோன் கால்களை செய்தான். அதன் பிறகே அவன் மனம் அமைதியடைந்தது. என்றாலும் மனதின் பாரம் குறையவில்லை. ஆதலால் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தான். அவனை கவனித்த யாழ்னிக்கு பாவமாக இருந்த போதும் அதையும் மீறி அவனின் மேல் கோபம் அதிகமாக இருந்தது. ஏதோ தோன்ற, யாழ்னி, நான் சொன்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சா என்று கேட்டவனை பார்த்தவள் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அந்த அமைதி அவனை காயப்படுத்தியது. இதுக்கு 2 அறை அரைஞ்சிருக்கலாம் என்று நினைத்தவன், பேபி, நான் சொல்கிறத கேளுடா என்று ஆரம்பித்தவன் 1 நிமிடம் இடைவெளி விட்டான். யாழினி ஆர்வமாக அவனை பார்க்க, ஆமாம், அவன் மேலே தப்புன்னா அவனை தானே கேட்க முடியும் என்று கடினமான குரலில் முடித்தான். இதை சற்றும் எதிர்பாராதவள் அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றாள். பின் சுதாரித்து பேச ஆரம்பிப்பதற்குள் ஆதி என்று கூப்பிட்டபடி தேவ் உள்ளே நுழைந்தான். விஷ்ணு எங்கே? அவர்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்கணும் என்றபடி வந்தான். வருவான் தேவ் என்றதும் சின்ன புன்னகையுடன் வெளியேறினான். அவன் போன பின்பு யாழ்னியை பார்க்க அவள் பார்வையின் வீரியம் தாங்காமல் தலைகுனிந்தான். சிறிது நேரம் வேலை செய்ய ஆரம்பித்தவனுக்கு வேலையில் கவனம் செல்லாமல் இருக்க உடனே கிளம்பினான். கார் எங்கு செல்கிறது என்ற கவனம் இல்லாமல் இருந்தவனுக்கு ஏதோ தோன்ற சுற்றுப்புறத்தை பார்த்தான். எதிரில் கடற்கரையை பார்த்ததும் அவன் மனம் அமைதியாகியது. பின்னர் விஷ்ணுவின் ஞாபகம் வந்தவனாக பரபரப்புடன் அவனை தேடினான். அவன் தேடிய போது அந்த மணல் புதையலில் தனிமையில் எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்தான். விஷ்ணு என்றபடி பதறிப்போய் அவனிடம் சென்றான். விஷ்ணு திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அவனை நோக்கி ஆதி வந்து கொண்டிருந்தான். டேய், இங்கே என்ன பண்ணுற? உன்னை எவ்வளோ நேரம் தேடுறது? ஆதி, நீ என்னை நம்பலையாடா என்று வேதனையான குரலில் கேட்டான். 1 நிமிடம் கண்மூடி திறந்தவன், உன்னோட ஆதி ஏதாவது பண்ணா ரீசன் இருக்குன்னு தெரியாதாடா? ஆனால் ஏண்டா இப்படி பண்ணுற? இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணு, என் மேலே கொலை வெறியில் இருக்கா. மச்சான், நீ என் தங்கச்சிக்கு பயப்படுறத பார்த்து எனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா என்றபடி விஷ்ணு புன்னகைத்தான். டேய், ஃபோனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணு என்று ஆதி கடிந்தான். சாரி மச்சான், நான் ஏதோ மைண்ட் செட்டில் இருந்துட்டேன் என்று சொல்லியபடி ஃபோன் ஆன் செய்ய ஃபோன் உடனே ரிங் ஆனது. யாருடா? என் தங்கச்சி. பேசு பேசு, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாத. ஏண்டா என்றவன் ஓகே என்று தலையாட்டியபடி ஃபோன் அட்டன் செய்தான். அண்ணா, சொல்லுமா, எங்கண்ணா போனீங்க? ஆதி கேட்டால் ஏதோ சொல்கிறான். எங்கள் ஞாபகம்லாம் உங்களுக்கு இல்லையா? இல்லைடா, அது ஏதோ டென்ஷன். இன்னொரு டைம் உன் ஃப்ரெண்டு டென்ஷன் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் விடுடா, அவனை பற்றி எனக்கு தெரியும். அது எப்படி டயலாக் மட்டும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, மித்ரா உங்களை தேடிட்டு இருந்தா, பட் நீங்கள் எஸ்கேப். என்னது என்று சந்தோஷ கூச்சலில் கத்தினான். டேய் அண்ணா, அவள் உன்னை தேடினான்னு தான் சொன்னேன். இதுக்கே இந்த கத்துற? சும்மா யாழ்னி என்று சமாளித்தான். சரி, அவள் ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணுறேன், பேசிக்கோங்க என்றவள். அப்புறம் உங்கள் உயிர் நண்பன் எங்கே? தெரியலடா. அந்த ஃப்ராடை நம்பவே முடியாது. மதியானம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு ஃபீலிங்காக இருந்தது. நான் தான் பேசலை. அந்த ரோபோவையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கண்ணா என்றவளிடம், ஏம்மா பின் என்னண்ணா கேட்டால் பதில் சொல்லணும் இல்லை? ஓகே ஓகே கூல்டா, நான் பார்த்துக்கிறேன் என்று சமாதானப்படுத்தி ஃபோனை வைத்தான். என்னடா சொல்கிறா உன் தங்கச்சி? உன்னை பாராட்டினா மச்சான். ஐ எம் ஸோ ஹாப்பி என்று புன்னகையுடன் விஷ்ணு கூறினான். டேய் என்று சண்டை போட ஆரம்பித்தவன், ஃபஸ்ட்டு வாடா சாப்பிட்லாம், மதியானம் இருந்த டென்ஷனில் சாப்பாட்டு ஞாபகமே வரல என்றவன் விஷ்ணுவையும் அழைத்து சென்றான். இருவரும் ரெஸ்டாரண்ட்டில் இரவு உணவை முடித்தவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். மச்சான், எதுவும் யோசிக்காமல் தூங்குடா என்ற ஆதி அமைதியாக உறங்க ஆரம்பித்தான். விஷ்ணு சிறிது நேரம் ஃபோனை நோண்டியவன் தன்னை மறந்து உறங்கினான். அடுத்த நாள் விஷ்ணு வெளியே போகும்போது ஆதி ஃபோன் செய்தவன் ஒரு குறிப்பிட்ட புத்தக பெயரை சொல்லி வாங்க சொன்னான்.
சரி என்று சொன்னவன் புத்தகத்தை வாங்கி கொண்டு சென்றபோது ஆதியின் பார்வைக்கான பொருள் புரியாமல் திகைத்தான்.